வணக்கங்கள். வணக்கங்கள். என்ன தாத்தா? என்னவென்றால் கொசு கடிக்கிறது. அதை அடிக்க எனக்கு விருப்பமில்லை, விரட்டிவிட்டேன். பிழைத்துக்கொள் என்று. ஓகே. சொல்வார்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படி என்று. நமக்கு இந்த தேவாலயத்திற்கு, கோயிலுக்கு தினமும் செல்வது பல விதத்தில் நமக்கு நன்மையை தருகிறது. எப்படி என்றால், காலையில் எழுந்தவுடனேயும் அல்லது மாலை நேரத்திலும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு, பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன்ஸன் வீட்டுகளுக்கு அப்படியே போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு வந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்கிறது. அதை விட உங்களுக்கு அதிக மன அமைதியும் சகல நன்மைகளையும் கிடைப்பது எங்கே என்றால், தேவ ஆலயத்திற்கு நாம் சென்று வருவது. தேவாலயத்திற்கு சென்று அங்கே பூஜை மாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தால், மாஸ் அட்டென்ட் பண்ணும்போது காலையில் மாலையிலோ நம் கடவுளோடு தொடர்பு கொள்ளுகிறோம். நமது பெற்றோர்களிடம் நாம் உறவு கொண்டு இருப்பது போன்று ஆகிறது. அதே சமயத்தில் பல நல்ல இறை வார்த்தைகளை நம் காதுகளில் கேட்க முடிகிறது. பிரசங்கம், தேவ வார்த்தைகளை நம்மால் கேட்க முடிகிறது. தினமும் கோயிலுக்கு சென்றால் தேவ வார்த்தைகளை, சுவிசேஷத்தை நாம் கேட்க முடிகிறது. அது மட்டுமல்ல என் செல்வங்களே, நாம் நன்மை வாங்கும் பொழுது அது சாதாரணமாக இருந்த அப்பம், ரொட்டி துண்டை குருவானவர் இவைகள் இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறட்டும் என்று கேட்கிறார். அவர் கேட்ட உடனே அந்த ரொட்டி துண்டானது, அப்பம், மாமிசமாக இறைவனுடைய சரீரமாக மாறிவிடுகிறது. அதே போல்தான் அந்த அந்த கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பார்த்து, இது இறைவனுடைய இரத்தமாக மாறட்டும் என்று அவர் சொன்னவுடன் அது அவ்வாறு சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது. அதை காலையிலோ அல்லது மாலையிலோ நம்ம மாஸ்க் போய்ட்டு அந்த நன்மையை வாங்கி உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு போஜனம், மாமிசம், அது இறை மாமிசம், இறைவனுடைய மாமிசம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், வீட்டில் ஃபிஷ் ஏதாவது செய்தாக்கா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி சிக்கன், அதே போல் மற்ற கடவுள் நமக்காக படைத்த பறவைகள் உண்ணும்போது நமக்கு உடலுக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கிறது, சுவையாக இருக்கிறது, நம்ம புரோட்டீன் சக்தி கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இறைவனுடைய சரீரமாக மாறி அந்த சரீரத்தை, அந்த மாமிசத்தை நாம் உண்ணும்போது நமக்கு தினமும் ஒரு டேப்லெட், அதாவது டானிக் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு புதுமையான சக்தி கிடைக்கிறது. நமது உடம்புக்கு மட்டும் உணவாக அது மாறுவதில்லை. எப்போ கடவுளுடைய சரீரமாக அது மாறுகிறதோ, எப்போது அதை நாம் உண்கிறோமோ, அது நமது ஆத்மத்திற்கும் நமது உயிர்க்கும் அது வலுவை தருகிறது. சொல்வர்களே, நம் ஆலயம் தொழுவதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பாருங்கள். அதனால்தான் நாம் தினமும் கோயிலுக்கு சென்று
தேவ ஆலயத்திற்கு சென்று நாம் அந்த மேஸ் பூஜை நேரத்தில் சொல்லப்படுற ஜபங்கள், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒருவர் கேட்டாராம் கடவுளிடம், இந்த மாதிரி நாங்கள் கடவுள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம் ஜீசஸ். அவர் ஜீசஸ் மனிதனாக இருக்கும்போது நாங்கள் எப்படி கடவுளிடம் பேசுறதுன்னு அவர் சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி. பாருங்கள் செல்வங்களே, முதலிலே கடவுளை வாழ்த்துங்கள், அதன் பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள். எப்படி என்றால், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்களை நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல் நாங்கள் உமக்கு விரோதமாக ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால், பல பாவங்களை செய்திருப்போம், மனதாலும் நினைவாலும் நாம் பேசும் வார்த்தைகளாலும் சில கெட்ட எண்ணங்களாலும் பொறாமை உள்ளத்தாலும் போட்டி மனதாலும் நம்ம எத்தனை பாவங்களை செய்கிறோம். நாம் என்ன பாவத்தை செய்கிறோம் என்று கேட்டால் இவைகள் எல்லாமே பாவங்கள். ஒருவரை பார்த்து பொறாமை உள்ளத்தோடு நம்ம அவரை பார்க்கிறோம் என்றால் அதுவும் ஒரு பெரிய பாவம். இந்த மாதிரி தினமும் நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நமக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நாம் இப்படி சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கு எதிராக ட்ரபிள் தொந்தரவு கொடுத்தவங்களை நாங்கள் சரி போட்டு பரவாயில்ல, நம்ம வந்து அவர் நம்ம மேலே எவ்வளோ குற்றக்குறைகளை சில தவறாக கருத்துக்களாக சொல்லிக்கிட்ட பரவாயில்ல, நாங்கள் அவரை மன்னிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்கள எப்படி எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறோமோ அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செய்திருந்தால் நாங்கள் எப்படி இவங்களுக்கு மன்னிச்சோமோ அதே மாதிரி நீயும் எங்களை மன்னியும் என்ன கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு ஜீசஸ் உயிராக இருக்கும்போது அவர் சொல்லி கொடுத்தாரு. எப்படி? பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதையும், சகல தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும். அப்படி என்று தினமும் கடவுளிடம் இந்த ஜபத்தை அவரிடம் நாம் பேசினால் அவர் தினமும் நாம் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர் காதுகளிலே செவிகளில் விழும். நமது வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டு நம்மை எப்போதும் நாம் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்து நம்மை தூய்மையாக வைத்து கொண்டு இருப்பார். பாருங்கள், கோவிலுக்கு போவதால் நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பழக்கத்தை நாம் மனதில் கொண்டு தினமும் தேவாலயம் சென்று நன்மை வாங்கி வந்தால் அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் அது நன்மையை தரும் என்று சொல்வாங்களே. போங்கள், நீங்கள் தேவாலயத்துக்கு போங்கள். ஒரு சார்பான வார்களை பற்றி மட்டும் நான் சொல்லவில்லை. இது மனித குலத்திற்கு, மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே அவர்கள் கடவுளை நீங்கள் தினமும் வணங்குங்கள். டெம்பிளுக்கு போங்க, மஸ்ஜிதுக்கு போங்க, மற்ற தேவாலயங்களுக்கு போங்க. எங்கே போனாலும் அந்த கடவுள் நம்மிடம் பேசுவார். நம் குறைகளை அவரிடம் நாம் சொல்லுவோம். நம்ம தினமும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். கடவுளோடு நமக்கு தொடர்பு டச் இருந்துன்னே இருக்கும். ஓகே சொல்லுங்களே.
தாத்தா சொல்வது நீங்கள் கடைப்பிடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களால் கோவிலுக்கு போக முடியலையா, சர்ச்சுக்கு போக முடியலையா, மாஸ்க்கு போக முடியலையா, தினமும் நீங்கள் இருந்த இடத்துலையே ஜெபம் செய்யுங்க. நீங்கள் இருக்கும் இடமே கோயிலாக நினைத்து கொண்டு இறைவனிடம் பேசுங்க. நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ இந்த நாள் முழுவதும் அது எல்லாமே நம்ம கடவுளுக்காக செய்ததாக நினைத்து கொண்டு நாம் செய்தால் அவைகள் அந்த வேலைகள் அனைத்துமே ஒரு ஜபமாக மாறும். கடவுளோடு நாம் உரையாடலாக அது மாறும். நாம் செல்வங்களே, தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் தினம் கோயிலுக்கு போக முடியாது தாத்தா. கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது. எங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. படிக்கணும், ஸ்கூல் போகணும், அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது கோயிலுக்கு போகிறதுக்கு எங்களால் முடியதில்லை தாத்தா என்றால், அதை தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் இருக்க இடமே தேவாலயம். இந்த கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். கோயிலில் தான் சர்ச்சில் தான் இருக்காருன்னு இல்லை. சர்ச்சுக்கு போகிறவங்க போங்க, டெம்பிளுக்கு போகிறவங்க போங்க, மஸ்ஜிதுக்கு போகிறவங்க போவாங்க. என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், தினமும் கடவுளிடம் நம்ம தொடர்பு கொண்டு இருந்தால் அது மிகவும் நல்லது. நாம் தனிமையிலே இருக்கிறோம் என்ற எண்ணமே இருக்காது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமது அப்பா நம்மோடு இருக்கிறார், அவரோடு நாம் பேசுகிறோம் என்று ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். வெறும் ஆறுதல் மட்டுமே இல்லை என் சொல்கிறாங்களே, அவரோடு நாம் தொடர்பு கொண்டிருந்தால் தினமும் அவருடைய நாம் பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம். நம்ம எந்த பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் நம்மை அண்டாது. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கடவுள் கூடிய நம்மளுக்கு கேப்பே கிடைக்கல, இவனை அட்டாக் பண்ணலான்னு அப்படின்ட்டு அந்த பேய்களும் கெட்டவர்களும் நம்மை விட்டு அகன்று விடுவார்கள். ஓகே செல்வங்களே, நாம் எப்பொழுதும் இறைவனோடு தொடர்பு கொண்டே இருப்போம். ஓகே, சரிங்க.